பாதியிலே கட் ஆயிடுச்சு. சாரி. இப்போ வந்து நம்ம அம்மாவை அப்பா அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏன் லேட்டுன்னு கேட்கவும், இந்த மாதிரி நீ வந்து எப்பயுமே என் ஃபேமிலி கெட்டது தான் இருக்குன்ற, நான் தான் பையனை பார்த்துக்கிறேன்னு அம்மா சொல்கிறாங்க. என்ன தைரியம் இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் அடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து நான் என் பையனை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அம்மா கிளம்பிட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த கேமில் பாட்டே கிளப்பிட்டாங்க. இப்போ நம்ம அப்பா எப்பயுமே ட்ரிங்க் பண்ணுறாங்க. நச்சு வைக்கிறாங்க. வேமா மறுபடியும் நிற்க போகுது வீடியோ. காலையில் வேறு ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி. நச்சுன்னு வச்சார். ஓகே, இவர் தான் ரெட் ஃபேஸ். நம்ம அப்பா தான் ரெட் ஃபேஸு இந்த கேமில். அவர் போனதுக்கப்புறம் நம்ம போகணும். வேமா ஆமாம். இப்போ நம்ம வந்து வேமா ஓடி இங்கே வரோம். அங்கே இருக்கிற நம்ம தான் நம்மளை கழுத்தை பிடிச்சி கொள்றான் இந்த ரெட் ஃபேஸ். கழுத்து பிடிச்சி கொண்டுக்கிட்டு இருக்கான். ஓகே, கொண்டுட்டான். நம்ம வந்து அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி பட்டோம். நம்ம தான் இப்போ ஆவியாக இருக்கோம். இந்த பொம்மை இன்னும் ஆரம்பிக்கல. பேசுங்க. ஓனோ அப்படின்றோம். ரொம்ப சாரி ரான் அப்படின்னு நம்ம சொல்லுது. நீ கிளாஸ் ஸ்கூலில் திறக்க முடியல. இதுதான் நான் உன்கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணேன். உங்கள் அப்பா கெட்டவருன்னு சொன்னேன். நீ வந்து அவர் நல்லவராட்டம் நினச்சா. இப்போ போய் ஓப்பன் பண்ணிப்பாரு, அந்த கிளாஸ் திறக்கும் அப்படின்னுச்சு. நம்ம தான் இது, நம்ம டெட் பாடி. அதை வச்சு தான் அந்த பொம்மையவே செஞ்சாங்க. நம்ம நடுங்குறோம். அந்த பொம்மை சொல்லுது, இதுதான் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணேன். நீ இதை புரியவே இல்லை. நீ உன் டேடை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்த. நீ காப்பாற்ற போனதெல்லாம் இதெல்லாம் அப்படிலாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதனால தான் உங்கள் அப்பா வந்து அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. பனிஷ்மெண்ட்டு இப்போ புரியுதா? நம்ம ஆவியாக போய் நம்ம அப்பாவை பனிஷ்மெண்ட் கொடுத்தோம். ஆனால் தான் என்னை விட்டுருங்க ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புரியுதா கேம்? இது ஒரு செம்ம ஹாரர் எஃபெக்ட் கேமு. ஹாரரா எமோஷ்னல் கேம். சாரி. நெக்ஸ்ட்டு நம்ம அம்மா. இது நம்ம மாம். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளாஸுக்குள்ளே நம்ம இருந்திருப்போம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து சும்மா நம்ம வந்து கிளாஸுக்குள்ளே டெத் பாடியாக பார்த்துருப்பாங்க நம்ம அம்மா. அது மட்டும் இல்லை, நீங்கள் நினச்சிருப்பீங்க அவங்க அம்மா அன்றைக்கி திட்டினாங்கள்ல கிளாஸுக்குள்ளே, அது ஒன்றும் திட்டல. அது சும்மா நம்ம பிரம்மை தான் இந்த கேமில். அதை தான் நம்ம வந்து பிரம்மையாக அந்த ரெட் ஃபேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆவியாக போய் தொல்லை பண்ணியிருக்கோம். உண்மையிலே நம்ம அம்மா அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க கால் கீழே ஒரு கார்டு இருக்கு, இது ஞாபகம் இருக்கா, இது ஒரு ஹோட்டலோட கார்டு அப்படின்னு தான் சொல்கிறோம். இது வந்து நம்ம அப்பா எப்பயுமே இருக்கிற ஹோட்டல். அங்கே தான் நம்ம அப்பா ஒளிஞ்சிருக்காங்க. நம்மளை கொலை பண்ணிட்டு அங்கே ஒளிஞ்சிருக்காங்க அந்த ஹோட்டலில். அந்த ஹோட்டலுக்கு போலீஸ் போய் பிடிக்க போகிறாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம தான் தூக்கியே போட்டோம் அந்த கார்டை ஹோட்டலில். பார்த்தீங்களா? இதை போட்டால் செத்து இதை வச்சு நம்ம பாஸ் அழிச்சிடலான்னு சொல்லிச்சுல எங்கள் மாஸ்டர். அதுதான் நம்ம அப்பா. கில்லர் ஃபாதர் அரெஸ்டட் அப்படின்னு அரெஸ்ட் ஆகிடுறாங்க. இங்கே வந்து போலீஸ்லாம் அஞ்சலி நடத்துகிறவங்க. இங்கே வந்து யார் படுத்துருக்கான்னு தெரியல, நம்ம தான். இதெல்லாம் சுற்றி நின்று நம்ம பார்க்குறோம் ஆவியாக. ஷாக் ஆகிட்டோம். அப்படியே ஷாக் ஆகிட்டு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தங்க கூப்பிட்றான். இது யாரும் இல்லை, இந்த 3 குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்களும் இதே மாதிரி தான். ஒருத்தவன் இங்கே மண்ணில் விழுந்து செத்துருக்கான், இன்னொருத்தவன் நெருப்பில் எரிஞ்சு செத்துருக்கான், இன்னொருத்தவன் காரில் செத்துருப்பான்.
அவங்க பேரண்ட்ஸ் இப்போ தான் இவங்க 3 பேரையும் கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளை இந்த பீரோக்குள்ளே வச்சு கொலை பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளும் ஹாய் காட்டுறோம். கேமிஸ் இப்போ 4 குழந்தைங்க ஆவியா முதல் முடியாது, நான் இங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான். இப்போ தான் இவனுக்கு தெரியும், அதனால் இங்கே இருக்கான். த எண்ட். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து 3rd person வீடியோ இருக்குது, அதையும் போடுறேன். அதுக்கப்புறம் போடுறேன் ஒரு மதியம் இந்த மாதிரி. இப்போ கூட போட ட்ரை பண்ணுறேன். 3rd person விளையாட போகிறோம். 3rd person எப்படி இருக்குன்னு தெரியல, அது விளையாண்டு காட்டுறேன். ஓகே, பாய் பாய். இந்த கேம் ஃபுல்லாக பார்த்துருக்கோங்க நன்றி. பாய் பாய் பாய். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய். செம்ம கேமு, பாட்டே எழுப்பிட்டாங்க. ஐயோ சை. நான் வீடியோ ஆனில் இருக்கா?